திரும்பவுமே திமுக வர்றது எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டிஸ் நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு சேலம் சரௌண்டிங்ல நடக்கும்போது திரும்பவுமே அதுக்கான விமர்சனங்கள் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு டஃப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டஃபே இல்லை. இப்ப 2வது இடத்துக்கு யாருன்றது தான் அவங்க போட்டி போட்டது. தமிழக வெற்றி கழகமா அதிமுகன்னு அவங்க தான் போட்டி போட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதுதான் ஆட்சி பிடிக்கும். நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? விஜய் டிவிக்கு தான். ஓட்டு இளைய தலைவர் விஜய்க்கு. என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு. விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் தான். ஐயா உங்களதான் சொல்றேன், என் ஓட்டு விஜய்க்கு தான். ஐயா விஜய்க்கு தான், விஜய்க்கு தான், விஜய்க்கு தான். கோடி பேர் இல்ல, லட்சம் பேர் இருப்பாங்க. விஜய் சார் தான் போடுறேன். என் ஓட்டு விஜய்க்கு. என் ஓட்டு விஜய். என் ஓட்டு டிவி கேட்கும். விஜய்க்கு தான் போட போறேன். என் ஓட்டு டிவி கேட்கும். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய். என் ஓட்டு, என் ஃபேமிலி ஓட்டு, என் சொந்தக்கார ஓட்டு, நண்பர் ஓட்டு விஜய். என் ஓட்டு விஜய்க்கு தான். ஓட்டு டிவி தளபதிக்கு தான். என் ஓட்டு விஜய். என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். அவேகா மாதவரத்துல வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் இப்ப தெரியுது. மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா?